ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பானு சரஸ்வதி அடசல். வாங்க இன்றைக்கி மீல் மேக்கர் புலாவ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது குக்கரில் நான் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு கொஞ்சமாக பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, கொஞ்சம் ஏலக்காய் போட்டுக்கலாம். ஒரு 2 வெங்காயம் நல்லா நீல வாக்கில் நறுக்கி, இது நல்லா பெரிய வெங்காயம் நீளமாக நறுக்கிட்டு பச்சை மிளகாய் ஒரு 3 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். இதை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் ரொம்ப வதங்க விட வேண்டாம், ஓரளவுக்கு வதங்கினா போதும். கலர் மாறாத மாதிரி நம்ம வதக்கிக்கணும். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்குவோம். இப்போது நான் மீல் மேக்கர் கொஞ்சம் ஒரு 250 கிராம்ஸ் அளவுக்கு மட்டும் எடுத்துருக்கிறேன். அதை நான் சுடுதண்ணி காய வச்சு அதை ஒரு 10 நிமிஷம் அதில் போட்டு வச்சு அந்த இதை நல்லா வாஷ் பண்ணி ஒரு பச்சை தண்ணியில் நம்ம நல்லா 2 தடவை வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதையும் போட்டு தேவையான அளவு நம்ம ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் டு 1 டேபிள் ஸ்பூன் நம்ம அரிசிக்கு தகுந்த மாதிரி போட்டு நல்லா கலந்து விட்டு இதை வதக்கிக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். நான் இன்றைக்கி எனக்கு 3 டம்ளர் ரைஸு, ஸோ இது ஒரு 1/4 கிலோ அளவுக்கு ரைஸு. ஸோ அதனால் நான் இன்றைக்கி ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் உப்பு இதுக்கு தேவையான அளவு போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இந்த ரைஸை நான் ஒரு 1/2 அன் ஹவர் முன்னாடியே நான் ஊற வச்சுட்டேன். இப்போ இது நல்லா வதங்கினதும் அரிசியை தண்ணி நிறுத்திட்டு இதில் போட்டு அரிசி உடையாமல் கழுவி போட்டுக்கலாம். நம்ம வீட்டு சாப்பாட்டு ரைஸு, பாஸ்மதி ரைஸ், சீரக சம்பா ரைஸ், எந்த ரைஸ் வேணாலுமே போட்டுக்கலாம். பச்சரிசியும் போட்டுக்கலாம். இதனால் கலந்து விட்டுட்டு நான் இன்றைக்கி ஒரு தேங்காவை எடுத்து தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கிறேன். முதல் தேங்காய் பால், 2வது தேங்காய் பால் சேர்த்து 2 எடுத்து வச்சுருக்கேன். அது கொஞ்சம் தண்ணியும் மிக்ஸ் பண்ணி 1 டம்ளருக்கு 2 டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றணும். தேங்காய் பாலையும் சேர்த்து கலந்து ஊற்றணும். வெறும் தேங்காய் பால் மட்டும் ஊற்றுனீங்கன்னா சாதம் ரொம்ப ட்ரை ஆகிடும். அதனால் பாதி தேங்காய் பால் பாதி தண்ணி இருக்கிற மாதிரி ஊற்றினோம்னா தான் சாதம் நல்லா பொலபொலன்னு வரும். இது இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு பார்த்துட்டு மூடி வச்சு ஒரு 2 விசில் விட்டு இறக்கணுன்னா நம்மளுக்கு மீல் மேக்கர் புலாவ் ரெடி ஆகிடுங்க. இது கூட எந்த சைட் டிஷ் வேணாலும் வச்சு சாப்பிடலாம். ஏதாவது கிரேவி, சன்னா கிரேவி, அந்த மாதிரி எக் கிரேவி, அந்த மாதிரி மஷ்ரூம் கிரேவி, இந்த மாதிரி ஏதாவது வச்சு சாப்பிட்டோம்னா நல்ல ஏற்ற காம்பினேஷனாக இருக்கும். இப்போது நல்லா அந்த குக்கர் விசில் நல்லா மேலே ஆவி வந்ததுக்கப்புறம் போட்டு ஒரு 2 விசில் வச்சு இறக்கிட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி வந்திருக்கு. தேங்க்யூ.